ட்ரூ கிரைம் கேசஸில் ஆர்வம் உள்ள பல பேர் இந்த கேஸை பற்றி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த கேஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் ஒரு தடவை சொல்கிறேன், கேளுங்க. இது ஜப்பானை சேர்ந்த ஜுன்கோ ஃபருட்டான்ற அப்பாவி பொண்ணோட மிக கொடூரமான கடைசி நாட்களை பற்றின கதை. மனித வரலாற்றில் நடைபெற்ற மிக கொடூரமான குற்றங்களில் ஜுன்கோவுக்கு நடந்தது ரொம்பவே மோசமான ஒன்று. இந்த வழக்கு ஜப்பானை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையே மிரள வச்சது. அப்படி அன்னைக்கு ஜுன்கோவுக்கு என்னதான் நடந்துச்சு? வாங்க இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஜுன்கோ ஃபருட்டா ஜனவரி 18, 1971 சாய்தாமா ப்ரீஃபேக்சரில் இருக்க மிசாட்டோ சிட்டியில் பிறக்கிறா. அவங்க ஃபேமிலியில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பின்னு ஜுன்கோவோட சேர்த்து மொத்தமாக 5 பேர் இருந்திருக்காங்க. அந்த சமயம் ஜுன்கோ ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டே ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் ஃபேக்டரியில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஜுன்கோ அவங்க கிளாஸில் ரொம்பவே பாப்புலரான, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதோட ஆக்டிவான, பல பேரை ஈர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான தோற்றத்தில் தான் ஜுன்கோ இருந்திருக்கா. இதுவே பலருக்கு அவன் மேலே பொறாமை ஏற்படுத்துச்சு. மற்ற ஹைஸ்கூல் பசங்க மாதிரி ஜுன்கோவுக்கு குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், ட்ரக்ஸுன்னு எந்த பழக்கமும் கிடையாது. இதனால் அந்த ஸ்கூலில் இருந்த புள்ளி கேங்ஸ் பசங்க பலரோட கண்கள் ஜுன்கோ மேலே தான் இருந்துச்சு. அப்படி ஒரு புள்ளி கேங்கில் இருந்த ஒருத்தனோட பேர் தான் ஹிரோஷி மியானோ. இவனுக்கு ஆரம்பத்துலேருந்து ஜுன்கோ மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அதோட அவ கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவும் ஆசைப்பட்டிருக்கான். இதனாலேயே ஒரு நாள் ஹிரோஷி ஜுன்கோ கிட்ட நேராக போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஜுன்கோ அதுக்கு மறுத்துடுறான். அந்த ஸ்கூலில் இருக்கிறதுலே வேர்ஸ்டான, ரொம்ப மோசமான ஒரு பையன் தான் இந்த ஹிரோஷி. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் ஜப்பானில் யக்குசான்னு அழைக்கப்படுற மோசமான ரவுடி கேங்கில் ஒரு மெம்பராகவும் இருந்திருக்கான். சின்ன வயசுலேயே அந்த கேங்கில் சேர்ந்த ஒரே ஆளும் இந்த ஹிரோஷி தான். இதனாலேயே அந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை, அந்த ஏரியாலேயே அவனை எதிர்த்து பேச பலரும் பயப்படுவாங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் ஜுன்கோவும் தன்னை மறுக்க மாட்டான்னு நினச்சி அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஜுன்கோ ஹிரோஷி நினச்சதுக்கு மாறா அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஜுன்கோவோட இந்த பதிலை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவனால் இந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்கவே முடியல. இதை தனக்கு ஏற்பட்ட ஒரு இன்சல்ட்டாக தான் ஹிரோஷி பார்த்தான். அதனால் ஜுன்கோ மேலே ஆத்திரமான ஹிரோஷி யக்குசா கேங்கில் இருக்க இன்னும் சில பேரை தன்னோட சேர்த்துக்கிட்டு ஜுன்கோவை பழிவாங்க பிளான் பண்ணுறான். ஜுன்கோ போகிற வழியில் ஹிரோஷியோட ஃப்ரெண்ட் அவளை அட்டாக் பண்ணணும். அப்போது ஹிரோஷி உள்ளே வந்து அவளை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி ஜுன்கோவோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவளை தன்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ஹிரோஷியோட பிளான். அதன்படி 25 நவம்பர் 1988 ஜுன்கோ தன்னோட பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு சைக்கிளில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத ஒரு பையன் திடீர்னு வந்து ஜுன்கோவை அட்டாக் பண்ணுறான். இதில் ஜுன்கோ சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுறா. அப்போ ஹிரோஷி அந்த ரோடோட ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருந்திருக்கான். அண்ட் நடக்கிறதையெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டும் இருந்திருக்கான். ஜுன்கோ கீழே விழுந்ததும் எதுவுமே தெரியாத மாதிரி உடனே அங்கேருந்து ஓடி வந்து ஜுன்கோவை அட்டாக் பண்ண அந்த பையனை பயமுறுத்தி விரட்டி விட்டு ஜுன்கோவுக்கு உதவி பண்ணுற மாதிரி நடிக்கிறான். அதோட உன்னை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன், என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஹிரோஷி பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. உண்மையை சொல்ல போனால் ஜுன்கோவுக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் எங்கே போனவன் திரும்ப வந்து தன்னை மறுபடியும் அட்டாக் பண்ணுவானோன்ற பயத்தில் வேற வழியே இல்லாமல் தான் தயக்கத்தோடய அவன் கூட போகிறதுக்கு ஜுன்கோ அன்னைக்கு ஒத்துக்கிட்டுறா. நல்லவனாக நடித்து தன்னை கூட்டிகிட்டு போகிறவன் தான் தனக்கு நரகத்தை காட்ட போகிறான்னு பாவம் அந்த அப்பாவி பொண்ணுக்கு அப்போ தெரியலை. ஹிரோஷி ஜுன்கோவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு பதிலாக கைவிடப்பட்ட ஒரு கிடங்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வச்சு தன்னோட யக்குசா கேங் கனெக்ஷனை பற்றி ஜுன்கோ கிட்ட சொல்லி தன்னோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான் ஹிரோஷி. அதோட தான் சொல்கிறத கேட்கலைன்னா உன்னோட ஃபேமிலியில் ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன்னு மிரட்டியிருக்கான். ஆரம்பத்தில் ஜுன்கோ அவன் சொல்கிறத எதையுமே கேட்காம அங்கேருந்து தப்பிச்சு போக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் பாவம் ஜுன்கோ ஒரு முதலையோட பிடியில் மாட்டிக்கிட்ட மானை போல அவளால் எங்கேயும் தப்பிச்சு போக முடியல. வேற வழியே இல்லாமல் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியிருந்தது. அன்னைக்கு நைட்டே ஹிரோஷி ஜுன்கோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவளோட விருப்பத்துக்கு மாறா அவளை பலவந்தமாக ரேப் பண்ணுறான். இது ஒரு முறை இருமுறை இல்லை, தொடர்ந்து பல முறை நடந்திருக்கு. அதோட அங்கிருந்து தன்னோட நண்பர்களான ஜோ ஓகுரா மற்றும் யசுஷி வத்தனாபின்ற 2 பேருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இதை கேட்ட ஜோ ஓகுரா அவளை விட்டுறாத, எனக்கும் அவள் வேணும்னு சொல்லியிருக்கான். துரதிருஷ்டவசமா இது ஒன்றுமே உங்களுக்கு புதுசு இல்லை. சில வாரத்துக்கு முன்னாடி தான் இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை அதை விட ஒரு படி மேலே போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
மறுநாள் காலையில், அதாவது நவம்பர் 26 அன்னைக்கு ஹிரோஷி ஜுங்கோவை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகிறான். அங்கே ஜோ ஓகுரா, யசுஷி வத்தனாபியோட சேர்ந்து நோபுஹாரு மினாட்டோன்னு மொத்தம் 3 பேர் இவங்களுக்காக அந்த பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒன்ஸ் ஜுங்கோ பார்க்குக்கு வந்ததும் இந்த 4 பேரும் அவள் ஓட முடியாதபடி அவளை சுற்றி நின்றுக்கிட்டு, உன் வீடு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், தப்பிச்சு போக முயற்சி பண்ணால் உன்னோட குடும்பத்தையே கொலை பண்ணிடுவோம்னு மிரட்டுறாங்க. அதோட ஜுங்கோவை முன்னாடி வச்சுக்கிட்டு அவளை எங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கடைசியாக மினாட்டோவோட வீட்டு 2nd ஃப்ளோரில் ஜுங்கோவை அடைச்சி வைக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பெரிய வீடு. அதோட மினாட்டோவோட பேரண்ட்ஸும் அவ்வளோவா வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு ஜுங்கோவை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இங்கே தான் அது எல்லாமே ஆரம்பமாகுது. நவம்பர் 27 அன்னைக்கு ஜுங்கோவை காணும்னு அவங்க பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது ஹிரோஷிக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஜுங்கோவை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண வச்சு தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டதாகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேஃபாக இருக்கதாகவும் பேச வச்சுருக்கான். இது ஒரு முறை இல்லை, மொத்தமாக 3 முறை ஜுங்கோவை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு பேச வச்சுருக்கான். அதோட தன்னை இனிமேல் தேட வேணாம்னு சொல்ல வச்சுருக்கான். இதை கேட்ட பேரண்ட்ஸ் ஜுங்கோ சொன்னதை நம்பியிருக்காங்க. அதோட போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதனால் ஜுங்கோவை தேடுற தேடுதலும் கைவிடப்படுது. இதுக்கப்புறம் தான் ஜுங்கோவுக்கு அவங்களோட கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவு சித்திரவதைகள் அரங்கேற ஆரம்பிக்குது. நவம்பர் 28 அன்னைக்கு நைட் ஹிரோஷியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 16 வயதான டெட்சுவோ நகமுரா, கொச்சி இகாரான்னு இன்னும் 2 பசங்களை கூட்டிட்டு வராங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜுங்கோவை ஒரு பொம்மை மாதிரி பாவிச்சு அவளை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விடாம அடிச்சு துன்புறுத்தி தொடர்ந்து இந்த செயலை செஞ்சிருக்காங்க. இதோட நிக்கல. இன்னும் தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பல பேரை அங்க வர வச்சிருக்காங்க. முதல் சில நாட்கள்லேயே குறைஞ்சது 30 பேராவது ஜுங்கோவை சீரழிச்சிருப்பாங்க. குறைஞ்சது 100 பேருக்காவது ஜுங்கோ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. சொல்ல போனா இந்த கொடூரத்தை பார்த்து ரசிக்க பல பெண்கள் கூட அங்க வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி வந்த பெண்கள் கூட ஜுங்கோ மேல பரிதாபப்படல. அவளோட நிலைமையை பார்த்து ரசிக்கிறது, பேனாவை வச்சு அவன் முகத்துல கிறுக்கிறதுன்னு அவங்களும் அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அங்கிருந்து 7வது நாள் ஜுங்கோ நில குலைஞ்சு போய் ஏறக்குறைய தன்னோட மனித தன்மையவே இழந்து போயிருந்தா. ஜுங்கோவை நிர்வாண நிலையிலே வச்சிருந்து தொடர்ந்து அவன் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு போர் அடிக்கும் போது பல மணி நேரத்துக்கு ஜுங்கோவை ஃப்ரீசர்ல அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. எப்பெல்லாம் அவளை சித்திரவதை படுத்தணும்னு தோணுதோ அப்ப மட்டும்தான் ஃப்ரீசர்ல இருந்து அவளை வெளியவே எடுத்திருக்காங்க. ஜுங்கோ இருந்த சமயம் நொபுஹாரு மினாட்டோட பிரதரும் பேரண்ட்ஸும் அதே வீட்டில தான் இருந்திருக்காங்க. இருந்தும் அவங்க எதையும் கண்டுக்கல. இதே நிலைமை தொடர்ந்து இருந்துச்சுன்னா ஜுங்கோ சீக்கிரமே இறந்து போயிடுவான்னு இன்ஃபார்ம் பண்றதை தவிர அவனோட பிரதர் வேற எதையும் செய்யல. நொபுஹாருவோட வயலண்ட் நேச்சர் தெரிஞ்சதுனால அவங்க பேரண்ட்ஸும் இதுல தலையிட பயந்திருக்காங்க. அதோட தங்களோட மகன் யக்குசா கேங்ல இருக்கிறதுனால அந்த கேங் மெம்பர்ஸ் தங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ரொம்பவே பயந்திருக்காங்க. தொடர்ந்து 10 நாள் அனுபவிச்ச சித்திரவதைனால ஜுங்கோவோட உடல் மெல்ல செயலிழக்க ஆரம்பிக்குது. தொடர் தாக்குதல்னால அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருக்கு. தன்னோட மூக்கு வழியா மூச்சு விட முடியாத அளவுக்கு ரத்தம் கசிஞ்சு உறைஞ்சு போயிருந்திருக்கு. அவளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் உணவு மற்றும் தண்ணீர் உட்பட எதையும் ஏத்துக்கல. ஒருவேளை அதையும் மீறி அவ சாப்பிட முயற்சி பண்ணா அது உடனே வாந்தி எடுக்கிற நிலையில தான் அவளோட நிலைமை இருந்திருக்கு. இதனால ஜுங்கோவோட உடம்புல சிவியர் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டிருக்கு. ஆனா அப்ப கூட அந்த மனித மிருகங்கள் ஜுங்கோ மேல பரிதாபப்படல. அவ மேல மேலும் கோபம் தான் பட்டிருக்காங்க. எப்பெல்லாம் அவ வாமிட் பண்றாளோ அப்பெல்லாம் அவளை இன்னும் கொடூரமா தாக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு முடிவே இல்லாம தொடர்ந்து தொடர்கதையா நடந்துகிட்டே இருந்துச்சு. இரவுல அதிகப்படியான குளிர் இருக்கும் நேரங்கள்ல அந்த வீட்டோட பால்கனில தான் தூங்கணும்னு வற்புறுத்தப்பட்டிருக்கா அந்த அப்பாவி இளம்பெண். சில நேரங்கள்ல அந்த டெம்பரேச்சர் உடலை உரைய வைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டாவும் இருந்திருக்கு. இருந்தாலும் அப்போ கூட ஜுங்கோவை அவங்க பால்கனில தான் தூங்க வச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் ஜுங்கோவை பார்க்க வந்த அட்டாக்கர்ஸ் இன்வைட் பண்ண பசங்கள்ல ஒருத்த மட்டும் இதை வெளியே சொல்ல முடிவு பண்ணி தன்னோட பிரதர் கிட்ட சொல்லியிருக்கான். அவனோட பிரதரும் இதை உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் இதை உண்மையான செக் பண்ண 2 ஆஃபீஸர்ஸ் மினாட்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ மினாட்டோட பேரண்ட்ஸ் தான் வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட போலீஸ் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க வீட்டில் அப்படி யாரும் பொண்ணு இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அந்த மாதிரி எந்த பொண்ணும் எங்க வீட்டில் இல்லையே, உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பின போலீஸும் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி கூட பார்க்காம அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. 20 நாள் சித்திரவதைக்கு அப்புறம்
தன்னால எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடுறா ஜுங்கோ. அவளோட கால்கள்ல பெட்ரோல் மாதிரியான பொருட்களை ஊத்தி தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அதனால அவளோட கால்கள் மிகவும் மோசமான தீக்காயங்களால சேதமாயிருக்கு. அதோட காயம்பட்ட அந்த கால்கள்லே குறி வச்சு தாக்குதலும் நடத்திருக்காங்க. இதனால ஜுங்கோவுக்கு சிவியர் மசில் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அவளோட கைகளை தம்பிள் மாதிரியான பொருட்களை வச்சு கை, எலும்பு, நகம் உட்பட எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. சில இரவுகளில் அந்த அட்டாக்கர்ஸ்க்கு வழக்கத்தை விட அதிகமாக குடிக்கிற பழக்கமும் உண்டு. இந்த சான்ஸை பயன்படுத்தி அங்கேருந்து எஸ்கேப் ஆக நினைச்சிருக்கா ஜுங்கோ. அதன்படி ஒரு நாள் எல்லாரும் அதிகப்படியான போதையில சுய நினைவுல இல்லாத போது ஜுங்கோ பெட்ரூம்ல இருந்து தவழ்ந்து மெல்ல படிக்கட்டு வழியா கீழே இறங்கி கீழ் ஃப்ளோர்ல இருக்க ஃபோன் கிட்ட எப்படியோ போயிடுறா. அந்த ஃபோனை எடுத்து போலீஸ்க்கும் கால் பண்ணியிருக்கா. ரிங் போகுது. அந்த பக்கம் இருந்த ஆஃபீஸர் ஃபோனை எடுக்க ஜுங்கோ பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள சடனாக அங்கே வந்த ஹிரோஷி ஜுங்கோ கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிடுறான். ரிசீவரை தன்னோட காதில் வச்சு சாரி நான் தெரியாமல் கால் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஜுங்கோவை மறுபடியும் பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போயிருக்கான். ஜுங்கோ ரொம்பவே பயந்து போயிருந்திருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரியும் தான் பண்ண இந்த காரியத்துக்கு இன்னும் சிவியராக பனிஷ் பண்ணப்படுவான்னு. அவன் நினச்ச மாதிரியே தான் அங்கே நடந்துச்சு. அவளை இருக்க பிடிச்சிட்டு அவளோட உடம்பு முழுக்க மெழுகுவத்தியால சூடு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவளோட உடம்பு முழுக்க எரிவாயு திரவத்தை ஊத்தி, குறிப்பா கால்கள்ல ஊத்தி கொஞ்ச நேரம் எரிய விட்டு அணைச்சிருக்காங்க. அப்போ ஜுங்கோ பயங்கர வலியால துடிச்சிருக்கா. அப்போ கூட அந்த பசங்க அவன் நடிக்கிறான்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி எரிவாயு திரவம் ஊத்தி எரிய விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அணைச்சிருக்காங்க. இவ்வளவு நடந்தும் ஜுங்கோ உயிரோட தான் இருந்திருக்கா. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வலி தாங்க முடியாம தன்னை கொன்னுட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்க சொல்லி அந்த பசங்க கிட்ட ஜுங்கோ கெஞ்சி இருக்கா. ஆனா அந்த அரக்கர்கள் ஜுங்கோவோட மன்றாடலை ஏத்துக்கல. இதுக்கப்புறம் டார்ச்சர் பண்றதுக்கு இன்னொரு புது வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுல அவளோட தலையை ஒரு காங்கிரீட் மேல வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிட்டு அதுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏறி குதிச்சிருக்காங்க. இது எவ்வளவு வலியையும் சேதத்தையும் அவளுக்கு ஏற்படுத்தி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. 30 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் ஜுங்கோவால ப்ராப்பரா சிறுநீர் கூட கழிக்க முடியல. ஏன்னா அவளோட பிறப்புறுப்புல சிகரெட் லைட்டர்ஸை வச்சு சூடு வைக்கப்பட்டதால அந்த இடம் சிவியரா டேமேஜ் ஆகியிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பல கூர்மையான பொருட்களை வலுக்கட்டாயமா அவளோட பிறப்புறுப்புல செலுத்தி இருக்காங்க. அவ்வளவையும் சின்ன சின்ன வெடிப்பொருட்கள் முதற்கொண்டு பத்த வச்சு உள்ள போட்டிருக்காங்க. அந்த வெடிகளை அங்கே மட்டும் வைக்கல, ஜுங்கோவோட வாய், காது மற்றும் வாசனவாய் முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஜுங்கோவோட ஏர்டம் டேமேஜ் ஆகி அவளுக்கு காது கேட்காம போயிடுச்சு. அவளோட கைகளும் கால்களும் சேதமானதுனால ஜுங்கோ மூவ் பண்ணணும்னாலே தவழ்ந்து தான் போக முடியும். ஈவன் பாத்ரூம் போகணும்னா கூட கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல தவழ்ந்து போக வேண்டி இருந்திருக்கு. பின்னர் வந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில ஜுங்கோவோட மூளை அந்த சமயம் பெருமளவு சுருங்கி போயிருந்ததா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 44 நாட்களா இந்த நரகத்துல ஒரு மனுஷனோட கற்பனைக்கு கூட எட்டாத பல துன்பங்களையும் கொடுமைகளையும் ஜுங்கோ அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் தான். இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு. ஜுங்கோ இரவு பகல் பார்க்காம ஒரே நாள்ல பல முறை கற்பழிக்கப்பட்டிருக்கா. 44 நாள் முடிவுல குறைஞ்சது 100 பேராலையாவது ஜுங்கோ கற்பழிக்கப்பட்டிருப்பா. சில நேரம் ஒரு நாள்ல 12 பேர் வரைக்கும் அவளை மாறி ரேப் பண்ணிருக்காங்க. ஜுங்கோ ரொம்பவே அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கா. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவளை நிர்வாணமா தான் வச்சிருந்திருக்காங்க. அவளை ரேப் பண்ண பல பேர் அவ மேல சிறுநீர் கழிக்கவும் செஞ்சிருக்காங்க. தினமும் அயன் ராட், மூங்கில் கம்பு, கோல்ட் ஸ்டிக்குன்னு பல பொருட்களை வச்சு அடிச்சிருக்காங்க. அவளோட உடம்பு முழுக்க தம்பளை தூக்கி போட்டு விளையாடி இருக்காங்க. சூடான வேக்ஸை அவளோட முகத்துல ஊத்திருக்காங்க. குறிப்பா அவளோட கண் இமைகளில் குறி வச்சு ஊற்றிருக்காங்க. அதோட இமைகளில் சிகரெட் லைட்டரை வச்சும் சூடு வச்சிருக்காங்க. தினமும் ஜுங்கோவுக்கு குறைஞ்ச அளவே சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கப்பட்டிருக்கு. சில சமயங்களில் ஃபோர்ஸ் பண்ணி கரப்பாம்பூச்சியை சாப்பிட வச்சிருக்காங்க. சிறுநீரை குடிக்க வச்சிருக்காங்க. அவளோட இடது மார்பகத்தோட முனைய அறுத்திருக்காங்க. சில நேரங்களில் அவளை சீலிங்ல கட்டி தொங்க விட்டு பஞ்சிங் பேக்காகவும் அவளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவளோட மார்பகங்களில் பல இடங்கள்ல தையல் ஊசியை கொண்டு குத்திருக்காங்க. பல ஊசிகளை மார்பகங்களுக்குள்ளேயே செலுத்தியிருக்காங்க. அவளோட பிறப்புறுப்பு வழியா சூடான லைட் பல்பு செலுத்தப்பட்டு உள்ளேயே வச்சு உடைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா நிகழ்வுக்கும் பிறகு ஜுங்கோ முழுசா வேற ஆளா மாறி போயிருந்தா. அவளுக்கு நெருக்கமானவங்களுக்கு கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு முழுவதுமா சிதைக்கப்பட்டிருந்தா. அவளோட உடம்புல இருந்து அழுகி போன நாத்தம் அடிக்க ஆரம்பிக்குது. அவளோட பிறப்புறுப்புலையும் தொடர்ந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. 40வது நாள், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி, உலகம் முழுக்க மக்கள் எதையோ நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்க ஜுங்கோ மட்டும் தனக்கு மரணம் வேணும்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அங்கிருந்து 3வது நாள், அதாவது ஜனவரி 4ஆம் தேதி, அந்த பசங்க ஜுங்கோ கிட்ட தங்களோட சேர்ந்து ஒரு கேம் விளையாட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கிட்ட ஜுங்கோ அந்த நிலைமையிலையும் கேம் விளையாடி எப்படியோ ஜெயிச்சிடுறா.
இதில் ஆத்திரமான அந்த பசங்க ஜுங்கோவை அயன் பாரை வச்சு அடிச்சிருக்காங்க. அவளோட உடம்புல பல இடங்கள்ல எரிவாயு திரவத்தை ஊற்றி எரிய வச்சிருக்காங்க. அதோட அவளோட கண்கள்லையும் அந்த திரவத்தை ஊற்றிருக்காங்க. தன்னோட உடம்புல இருக்க நெருப்பு அணைக்க ஜுங்கோ எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கா. இருந்தாலும் ரொம்பவே பலவீனமாக இருந்தனால அவளால் அது முடியலை. இந்த சித்திரவதை ஜுங்கோவுக்கு தொடர்ந்து 2 மணி நேரமாக நடத்தப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஜுங்கோவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்தனால இந்த சித்திரவதையை தாங்க முடியாம அவ அன்னைக்கு இறந்தும் போறா. ஜுங்கோ இறந்தது தெரிய வந்ததும் அந்த 4 பசங்களும் எங்கே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் தங்களுக்கு ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதில் ஒரு 55 கேலன் ஆயில் ட்ரம் எடுத்துகிட்டு வந்து அதில் ஜுங்கோவோட பாடியை வச்சு காங்கிரீட் கலவையை ஊற்றிருக்காங்க. அப்படி ஊற்றும் போது ஜுங்கோவோட தலைமுடி மட்டும் லைட்டாக வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை அந்த பசங்க யாரும் சரியாக கவனிக்கலை. அந்த காங்கிரீட் காஞ்சதுக்கு அப்புறம் ஜுங்கோவோட பாடியை அந்த பசங்க பேரலோட சேர்த்து டோக்கியோவில் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தங்களை யாருமே பிடிக்க முடியாதுன்ற தைரியத்திலையும் இருந்திருக்காங்க. அதோட அடுத்த சில நாட்கள்லேயே இன்னொரு 19 வயது பெண்ணையும் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த பொண்ணு எப்படியோ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு தனக்கு நடந்ததை பற்றி போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இதனால் உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இதை பற்றி ஹிரோஷிக்கிட்ட விசாரிக்கும் போது அவனுக்கு எந்த பொண்ணை பற்றி கேட்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஜுங்கோவை பற்றி தெரிஞ்சுதான் நம்மளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோன்னு நினச்சி ஜுங்கோவுக்கு அவங்க பண்ணது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உளறிடுறான். அதோட அந்த பாடியை எங்கே டிஸ்போஸ் பண்ணாங்கன்ற இடத்தையும் காட்டியிருக்கான். அந்த சமயம் ஜோ ஓக்ரா வேற ஒரு பொண்ணை செக்ஸுவல் அசால்ட் பண்ண கேஸில் ஆல்ரெடி சிறையில் தான் இருந்திருக்கான். அதை தொடர்ந்து மற்ற 2 பேரும் அடுத்த சில நாட்கள்லேயே போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஹிரோஷி சொன்ன இடத்துலேருந்து ட்ரம்மை கைப்பற்றின போலீஸ் அந்த காங்கிரீட்டை உடைச்சு அதுலேருந்து ஜுங்கோவோட பாடியை மீட்டெடுக்கிறாங்க. அதோட ஜுங்கோவோட பாடி கண்டிஷனை பார்த்து மிரண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜுங்கோவோட ஃபேமிலிக்கு தகவல் சொல்லப்பட்டு வரவழைக்கப்பட்டாங்க. அப்போ ஜுங்கோவுக்கு நடந்த கொடூரத்தை கேட்டு அவளோட அம்மா அந்த இடத்துல மயங்கி விழுகிறாங்க. மேலும் இதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நாட்களுக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஜுங்கோவோட அம்மா. ஜுங்கோவோட பாடி அட்டாப்சி பண்ணதில் அவளோட ஆசனவாய் பகுதிகளில் இன்னும் சில பாட்டில் துண்டுகள் மாட்டிட்டு இருந்திருக்கு. அதோட ஜுங்கோ அப்போ பிரெக்னென்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அவளோட பிறப்புறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக செதஞ்சு போயிருந்திருக்கு. அவளோட முகம் முழுவதுமாக அடையாளம் தெரியாமல் போயிருக்கு. அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அவளை அடையாளமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜுங்கோவோட இந்த மோசமான நிலைமைக்கு காரணமான பசங்க எல்லாருமே 18 வயசுக்குள்ள இருக்க சின்ன பசங்களா இருந்தனால கோர்ட் அவங்களோட பேரை வெளிவிட மறுத்திருக்கு. ஆனால் அந்த சமயம் அங்கிருந்த ஒரு மேகசினோட ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, இவங்களுக்கு எந்த மனித உரிமையும் கிடைக்கக்கூடாதுன்னு அந்த பசங்களோட பேரை கண்டுபிடிச்சு அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. இந்த 4 மிருகங்களும் கைது செய்யப்பட்டு ட்ரையலுக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுறாங்க. பல கட்டமாக நடத்தப்பட்ட இந்த ட்ரையல் கேஸை வேடிக்கை பார்க்க வந்த பலர் இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் கேட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. இவ்வளவு கொடூரத்தை பண்ணி கைது பண்ணப்பட்ட பிறகும் கூட அந்த 4 பேர்கிட்டையும் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. அதோட இவ்வளவு கொடூரங்களை பண்ணியும் அன்னைக்கு கோர்ட்டில் அந்த 4 பேருக்கும் குறைந்தபட்ச தண்டனை தான் கொடுக்கப்பட்டுச்சு. 4 பேரில் 2 பேருக்கு அந்த சமயம் 18 வயசாக இருந்தாலும் ஜுவினைல்ஸாக தான் பார்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு எதிர்ப்புகள் வரவே அந்த 2 பேரும் ஜுவினைல்ஸ்லேருந்து அடல்ட் ஸ்டேட்டஸ்க்கு மாற்றப்படுறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை மட்டுமே வழங்கப்பட்டுச்சு. இதுதான் இப்போ வரைக்கும் இந்த கேஸை பற்றி கேள்விப்படுற பலருக்கும் கோவத்தை ஏற்படுத்துது. அந்த பசங்க மேலே கொலை வழக்கு பதியப்படலை, அதுக்கு பதிலாக உடல் காயம் ஏற்படுத்தி அதனால் மரணம் ஏற்பட்டிருக்காதா வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜுவினைல் கோர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு தண்டனையை விட மறுவாழ்வு கொடுக்கறதுல தான் அதிக கவனம் செலுத்தினாங்க. ஹிரோஷிக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. மினோட்டோக்கு 5லிருந்து 7 வருஷமும், வத்தனாபிக்கு 9 வருஷமும், ஜோக்கு 8 வருஷமும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இந்த மனித மிருகங்களுக்கு இதை விட குறைந்த தண்டனை தான் வழங்கப்பட்டிருக்கு. மேல்முறையீடு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தண்டனை இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சிலர் இதற்கு காரணம் இந்த 4 பேருக்கும் யக்குசா கேங் கூட இருந்த தொடர்பு தான் காரணம்னு சந்தேகப்பட்டாங்க. ஜுங்கோவோட பாடியில இருந்து சில டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டு மேலும் சில பேர் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதுல பல பேரோட பெயர்கள் பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணப்படல. அதோட அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிச்சான்னு அதையும் உறுதியா சொல்ல முடியல. ஜுங்கோவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன மெயினான 4 பேருக்கு தண்டனை கிடைச்சாலும் இதுல சம்பந்தப்பட்ட இன்னும் பலர் இப்ப வரைக்கும் மாட்டாம மக்களோட மக்களா இன்னும் சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல்
கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.